இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்வதை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத் தர வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வயிற்று புழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர் சிறைப்பிடிக்கிறது. அந்த மீனவர்களை சிறையில் வச்சு தண்டனை கைதிகளா பல கோடி அபராதம் விதிச்சு சிறையில் நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்றதை கண்டிச்சு நாங்கள் காலவரட்ட வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சு இன்னைக்கு தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாநிலை அற போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த போராட்டம் எத்தனை நாள் எட்டுதுன்னு சொல்றது எங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த போராட்டத்தின் நோக்கமே இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டோம். மத்திய அமைச்சர் இந்த இடத்துக்கு உங்கள் மீனவர்களையும் படகுகளையும் நாங்கள் விடுதலை பண்ணி தர்றோம், இல்லை விடுதலை பண்ணிட்டோம் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கு. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் போராட்டத்தில் இலங்கை சிறையில் உள்ள தந்தையை மீட்டுத் தர வேண்டும் என சிறுவன் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிறையில் உள்ள தனது தந்தையை மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி சிறுவன் கண்ணீர் மல்க தனது மழலை குரலில் பேசி கோரிக்கை விடுத்தது அனைவரையும் கண் கலங்க வைத்தது. அப்பா வரல, அப்பா புரிய தகவல் மட்டும் தான் வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ சாப்பாட்டுல மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்றாங்க? எங்கள் போட்டுகள் எல்லாத்தையும் மீட்டுத்தாங்க, எங்கள் மீனவர்கள் எல்லாரையும் மீட்டுத்தாங்க, எங்கள் மீனவர்கள் எல்லாரும் மீட்டுத்தாங்க கோரிக்கை நான் எழுப்பிக்கிறேன். இது போராட்டம் அப்பாவையும் மீனவர்கள் எல்லாரையும் மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.